வணக்கம் சார். டெல்லியில இருந்து இணைஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு சூடா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லணும். சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் ஆஜராகி இருக்கிறார் விஜய். ஒரு நாள் முழுக்க விசாரணை நடந்திருக்குது. 8 மணி நேர விசாரணை, 220 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வந்திருக்குது. சோ அந்த தகவல்கள்லாம் இந்த அளவுக்கு நம்ப தகுந்த தகவல்கள் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க சார், என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது, விசாரணை எப்படி நடந்திருக்கிறது? ஆரோ ரூட் நேயர்களுக்கும் சித்திரகுமார் நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு கிடைத்த தகவல் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், விஜய் வெற்றி பெற்றார். விஜயினுடைய டெல்லி விஜயம் வெற்றியானது. காரணம், அவர் சொல்லக்கூடியதை சொல்லிவிட்டார். அடிஷனலாக இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார். கூடுதலாக இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கார் நேத்தி. அது என்ன என்று கேட்டால், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் வருவதற்கு முன்னதாக, செப்டம்பர் 27ஆம் தேதி வருவதற்கு முன்னதாக அனைத்து உடல்களும் தகனம் செய்யப்பட்டது அவசரமாக. அந்த உறவினர்களிடமிருந்து சென்ற வாரம் தமிழக அரசாங்கமும் தமிழக போலீஸும் வேண்டுமென்றே பின் தேதி போட்டு, பேக் டேட்டட் போட்டு கடிதத்தை வாங்கி, அந்த கடிதத்தில் நாங்க தான் அந்த உடலை எரிக்க சொன்னோம் என்றெல்லாம் பொய் கடிதங்கள் வந்து வளாவுகின்றன என்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. அதை சிபிஐ ஏற்றுக்கொண்டது என்பதுதான் சிறப்பு தகவல் என்னிடம் இருந்து. தாங்கள் கேட்ட மாதிரி மொத்தம்